தமிழகத்தில் இனப்படுகொலை நடந்தது, அது பதிவு செய்வது தப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலையான உள்ள மக்களுக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசு கடந்த காலத்தில் ஒதுக்கியது போல் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தமிழீழ மண்ணிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு 300 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இன்றைக்கு ஓட்டு போடுகின்ற உரிமை, இரண்டாவது இரட்டை குடியுரிமை தவிர்த்து ஏனைய இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உதவிகளும் செய்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி கூறி, குறிப்பாக அங்கு திரிகோணமலை, வவுனியா, அம்பாறை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு போன்ற தமிழர்கள் முழுக்க முழுக்க வாழ்கின்ற பகுதிகளில் அவர்கள் பசியிலும் பட்டினியாலும் வாடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி எமது இன மக்களை அழித்து வைத்த சிங்கள பௌத்த பேரின அரசு இந்த தருணத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த சட்டப்பேரவையில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தந்து இன்றைக்கு 40,000 டன் அரிசி, அதுபோன்று 137 உயிர்காக்கும் மருத்துவ பொருட்கள், பால் பவுடர் 15 கோடி ரூபாயில் என்று 123 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்த பொருட்களை அங்கு அனுப்புகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வேளையில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். போரினால் பாதிப்புக்குள்ளான தமிழீழ மக்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் நாம் அனுப்புவதில் ஓரளவுக்கு ஒரு நியாயமான பங்கு கிடைப்பதற்கான உறுதி செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முயற்சியால் அனுப்பப்பட்டதை பௌத்த சிங்கள பேரினவாத அரசே முற்றுமுதலுமாக தனதாக்கி கொண்டிருக்கிறது.